ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் சுவையான கேரட் சாதம் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 50 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம். ஒரு பச்சை மிளகாவை வெட்டிட்டு எடுத்துக்கோங்க. 10 முந்திரி எடுத்துக்கோங்க. கேரட் 50 கிராம் எடுத்துக்கோங்க. குடமிளகாய் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கலாங்க. ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்தோன்னே 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாவை வெட்டி சேர்த்துக்கலாங்க. பத்து முந்திரி போட்டுக்கலாங்க. ஐம்பது கிராம் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஐம்பது கிராம் குடமிளகாயை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க. குடமிளகா ஒரு அளவுக்கு வெந்துருச்சுங்க. குடமிளகா ரொம்ப வேக விடக்கூடாதுங்க. முக்கால்வாசி வெந்தோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்கிற 50 கிராம் கேரட் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். அப்படியே இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த 1 கப் ரைஸ் அதில் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட சுவையான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. கேரட் சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.